போன வருடம் நடந்த அம்பானி வீட்டு திருமணத்தை நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம். இன்விடேஷன் கார்டு மட்டுமே 2 லட்சம் ரூபாய், கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து அமிதாப் பச்சன், ஷாருக் கான் மற்றும் சல்மான் கான் இவர்களை எல்லாம் திருமணத்திற்கு அழைத்து உணவு பரிமாற வைத்துள்ளனர். ஒரு வருடம் படத்தில் நடித்தால் கிடைக்கும் பணத்தை ஒரு திருமண விழாவில் கொடுத்ததா? அவர்களும் சர்வ சாதாரணமாக உணவை பரிமாறியுள்ளனர். மறுபக்கம் ரட்டான் டாட்டாவின் தம்பி மகனின் திருமணம் நடந்தது. அதில் ரட்டான் டாட்டாவையும் சேர்த்து வெறும் 6 நபர்கள்தான் இருந்தனர். ரட்டான் டாட்டாவால் அம்பானி வீட்டின் திருமணம் போல் நடத்த முடியாதா என்ன? ரட்டான் டாட்டா நினைத்தால் அம்பானியை விட பெரிய அளவில் திருமணத்தை நடத்த முடியும். ஆனால் ரட்டான் டாட்டாவிடம் இருப்பது ஒரே ஒரு கொள்கைதான். இந்த உலகத்தில் மனிதனுக்கு சொந்தமானது எதுவும் இல்லை, நம்மிடம் இருப்பது இல்லாதவர்களிடம் கொடுக்க வேண்டும் என்று. அம்பானியை விட அதிகமாக இருந்த தன் சொத்து மதிப்பை ஆசிரமத்திற்கும் ஏழை மக்களுக்கும் எழுதி வைத்துவிட்டு மீதமிருந்த 3000 கோடியையும் நாட்டின் பேரிடர் காலங்களிலும் கொரோனா காலத்திலும் தானமாக கொடுத்துவிட்டு தனது கடைசி காலத்தில் மும்பை கிராமத்தின் ஓரத்தில் உள்ள ஒரு சின்ன வீட்டில் வாழ்ந்து நம்மளை விட்டு பிரிந்து சென்று விட்டார். அந்த மாமனிதர் பயனற்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு பதிலாக இதனை போன்ற தினம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள என்னை பின்தொடருங்கள்.